ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் என்டிபிசி கிரீன் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி ஏப்ரல் 2022 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. பேரண்ட் கம்பெனியான என்டிபிசில இருந்து இந்த சப்சிடரியா இவங்க பிரிச்சிருக்காங்க. முக்கியமா விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் பாக்குற கம்பெனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இவங்க தயாரிச்சு அது ஒரு சில கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு கொடுத்து ஒரு 25 இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கு அது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 910 கோடி, அதுல ப்ராஃபிட் 94 கோடி பார்த்திருக்காங்க. 2023 டோட்டல் ரெவன்யூ 1449 கோடி, அதுல ப்ராஃபிட் 456 கோடியா இருக்கு. இதே இந்த கம்பெனி 2024 ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 1962 கோடி, ப்ராஃபிட் 344 கோடியா இருக்கு. Q1 ஃபினான்ஷியல் 2025 இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸா கிட்டத்தட்ட 1082 கோடி, அதுல ப்ராஃபிட் 175 கோடி அளவுக்கு பார்த்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஃபினான்ஷியல் 2024 0.73 பைசா அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 8 ரூபாய் 31 பைசாவும், எபிடா பெர்சன்டேஜ் 89.92% அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் வெறும் 5.53% இருக்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் பர்பஸ் கார்ட் அவுட் கம்பைன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு. அதாவது இந்த கம்பெனி 2022 தான் கார்ட் அவுட் பண்ணாங்க. அதாவது என்டிபிசி சப்சிடரியா வெளியே வந்தாங்க. ஸோ அந்த காலக்கடன் இது வரைக்கும் தான் இந்த 2022-23 அவங்க ரெவன்யூ பார்த்திருக்காங்க. ஹோலா இவங்க தனியா ஆப்ரேட் பண்ணது மார்ச் 2024, அதாவது ஃபினான்ஷியல் 2024 இவங்க பார்த்த ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் தான் தனியா இந்த கம்பெனி இயங்கின ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸா இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 2.05 இருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி. ஸோ அந்த அளவுக்கு இவங்க ப்ராரோயிங்ஸ் இருந்தாலுமே ரேட்டிங் AAA ரேட்டிங் அளவுக்கு இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட், ரெனியூ எனர்ஜி குளோபல் பிஎல்சின்னு சொல்லி ஒரு ஃபாரின் லிஸ்டட் கம்பெனியும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ 1962 கோடி இருக்கு. இது இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவாவே இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 9 to 22 நவம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் 102 ரூபாயிலிருந்து 108 ரூபாய் ஒரு ஷேரு. ஃப்ரெஷ் இஷ்யூ 10,000 கோடி. ஆஃப் சேல் எதுவுமே இல்ல. ஐபிஓ சைஸ் 10,000 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 138 ஷேர் 14,904 ரூபாய் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 10%. ஷேர் ஹோல்டர் கோட்டா 1000 கோடி அளவுக்கு இருக்கு. இவங்க 11th நவம்பர் இவங்க ஆர்ஹெச்பி சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ போன ஃப்ரைடே யாரெல்லாம் என்டிபிசி ஷேர்ஸ் வச்சிருந்தாங்களோ, இந்த பேரண்ட் கம்பெனி ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களாம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸா இருக்காங்க. இந்த கம்பெனியோட allotment date 25th November 2024, initiation of refund 26th November 2024, transfer of shares to demat account 26th November 2024, IPO listing date 27th November 2024 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் கம்பெனியா இருக்காங்க. இந்த ஹைட்ரோ எனர்ஜி அதுல இருந்து இந்த பவர் தயாரிக்காத கம்பெனில இவங்க லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனியா வந்திருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி அண்ட் பவர் ஜென்ரேஷன்ல. இந்த கம்பெனியோட ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 3220 மெகாவாட்டா இருக்கு. சோலார் ப்ராஜெக்ட்லயும் விண்ட் ப்ராஜெக்ட்ல 100 மெகாவாட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்ல இவங்களோட ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி இந்த கம்பெனி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 17 ஆஃப் டேக்கர்ஸ் வச்சிருக்காங்க. 41 சோலார் ப்ராஜெக்ட்ஸ்லயும் 11 விண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லயும். இந்த ஆஃப் டேக்கர்ஸ்னா யாருன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட்டை வாங்குற இந்த பப்ளிக் செக்டார் என்டிட்டிஸும் சரி, கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் சரி, அதுதான் ஆஃப் டேக்கர்ஸ் இங்க நாங்க குறிப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 30, 2024 டேட்டா படி இந்த கம்பெனி இந்த ஆப்ரேஷன் புதுசா எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா 36 ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 6 ஸ்டேட்ல. அதோட டோட்டல் மெகாவாட் மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா 13,576 மெகாவாட்டா இருக்கு. ஸோ இது புக் மூலமா அவங்க வாங்கினதாகவும் இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த சோலார் மாடியூல்ஸ், சோலார் செல்ஸ், விண்ட் டர்பைன் ஜெனரேட்டர்ஸோட பிரைசிங்
லிஸ்டிங்லயும் இருக்கு. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோலார் மாடியூல் சோலார் செல்லோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இவங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின்ஸ் அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன், ஸோ இவங்க வந்து பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சில ஆஃப் டேக்கர்ஸ்க்கு, சில வந்து பிரைவேட் ஏஜென்சிக்கு, சில பப்ளிக் ஏஜென்சிக்கு வந்து இவங்க கரண்ட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கவர்மெண்ட் யாராவது உள்ள புகுந்து டேரிஃபை கொஞ்சம் மாத்தினாங்கன்னா அதனால இவங்க பிசினஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனும் சரி, அதே மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி விற்கிறதுலயும் வந்து கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் இருக்கு, டெண்டர் ப்ராசஸ்லயும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த சில டிசிஷன் வந்து இந்த கம்பெனியை டைரக்டா பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனிக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நிறைய இருக்கு. அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அந்த ஆஃப் டேக்கர் சொல்லி இந்த பாத்தீங்கன்னா கரண்ட் வாங்குறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களே வந்து நிறைய டியூஸும் வந்து இந்த கம்பெனி வச்சிருக்க இந்த கம்பெனி கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ அதை நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ்ஐ யாரு காட்டினாங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். அவங்க கிட்டத்தட்ட 229 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. ஸோ விண்ணை தொடுற அளவுக்கு வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. என்டிபிசி கிரீன் கேட்கிற ப்ரீ ஐபிஓ வேல்யூவேஷன்ஸ் 234, போஸ்ட் ஐபிஓ வேல்யூவேஷன்ஸ் வந்து 259. இது மட்டும் இல்லாம சிமிலர் பிசினஸ் இருக்கிற ஆக்மி சோலார் கூட ரீசெண்டா ஐபிஓ வந்திருக்காங்க. இன்னைக்கு லிஸ்ட் ஆனாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லிஸ்டிங் பிரைஸ் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வேல்யூவேஷன்ஸும் அதிகமா இருந்தா போன ஐபிஓலயே சொல்லியிருந்தோம். இவங்களோட இவி பை எபிட்டாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது கூட இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. ஃபார்வர்ட் ப்ரொஜெக்ஷனை பார்க்கும்போது கூட இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் பிஎஸ்ஐ கம்பேர் பண்ண சொல்ல அதிகமாவே இருக்கு. ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் லெவலுக்கு இந்த கம்பெனி வந்து ஐபிஓ பிரைஸ் நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருந்திருக்கும், அட்லீஸ்ட் ஃபார் பம்பர் லிஸ்டிங் கெயின்ஸ். ஆனா 100 ரூபாய்க்கு மேல போனது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஷாக்காவே இருக்கு இந்த ஐபிஓ பிரைஸை பார்க்கும்பொழுது. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு மகாரத்னா ஸ்டேட்டஸ்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 95% இல்ல 96% அவங்க ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024லயும் ஃபினான்ஷியல் இயர் 2024லயும் வந்து ரெனியூவபிள் எனர்ஜில இருந்து கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்டா வந்து இருக்கு, ரெவன்யூவா இருக்கு. அது மட்டும் இல்லாம பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் 25 வருஷத்துக்கு இந்த பிரைவேட் பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் என்டிட்டிஸோட சைன் பண்றாங்க. ஸோ ரெவன்யூ விசிபிலிட்டியும் இந்த கம்பெனிக்கு இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 46.82% CAGR இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் எபிட்டாவும் 48.23% CAGR இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023-2024 கம்பேர் பண்ண சொல்லும்போது ஆல்மோஸ்ட் இவங்க ப்ராஃபிட் 101% அளவுக்கு உயர்ந்திருக்கு. பிளஸ் இந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவான 45 to 50% அளவுக்கு இந்த ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ற அந்த ஒரு திட்டத்தினால ஸோ இந்த ஆக்மி சோலார் இருந்தாலும் சரி, பிரீமியர் எனர்ஜிஸ் இருந்தாலும் சரி, பாரே ரினியூவபிள்ஸ் இருந்தாலும், அதானி கிரீன் எனர்ஜி இருந்தாலும் சரி, இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜியா இருந்தாலும் சரி, எஸ்ஜேவிஎன் கிரீன் எனர்ஜி சொல்லி ஒரு ஐபிஓ வரப்போகுது. அந்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நான் மறுக்கவே இல்லை. இது ஒரு ஃபியூச்சர் தீம் இருக்கிற செக்டார் தான், அதையும் நான் மறுக்கவே இல்லை. ஆனா இந்த கம்பெனி கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் பிஇ மல்டிபிள்ஸ் இருந்தாலும் சரி, ஃபார்வர்ட் பிஇ மல்டிபிள்ஸ் இருந்தாலும் சரி, இவி பை எபிட்டா லெவல்ஸ் இருந்தாலும் சரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் வேல்யூவேஷன்ஸ்ல வந்திருந்தாங்கன்னா நல்லபடியா ஒரு ஜிஎம்பி இருந்து ஒரு பம்பர் லிஸ்டிங் வந்து எதிர்பார்த்துக்கலாம். ஆனா 100 ரூபாங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு ஷாக்கிங் பிரைஸா தான் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் ஹையர் சைடா இருக்கு. இப்ப ஜிஎம்பி வெறும் 2.78% தான் காட்டுது. சோ அதனால இந்த கம்பெனி வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மத்தபடி எல்லாருமே போஸ்ட் ஐபிஓல இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் ஆல்ரெடி 10% அளவுக்கு மார்க்கெட் விழுந்துட்டாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கும்போது ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல நம்ம மார்க்கெட் வந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டாக் வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான். மத்தபடி எல்லாமே போஸ்ட் ஐபிஓல இங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு பண்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணோம். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.